ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல ஒரு ஆம்பிஷன் இருந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி ஆகணும், பெரியவனா இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கனவு இருந்திருக்கும். 8th 7th அந்த மாதிரிலாம் படிக்கும்போது நம்மளுக்கு தோனி மாதிரி ஆகணும், கோலி மாதிரி ஆகணும் அப்படின்லாம் இருந்திருக்கும். அதே நம்ம 9th 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்ட்டு. நானும் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு சொல்லிடுவேன். உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பா புதுசாக வர சார் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுறது, எல்லாரும் ஆம்பிஷன் சொல்லுவாங்க. நான் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் என்னன்னு தெரியாது. 4 பேர் சொன்னாலும் அதை அப்படியே சொல்லிடுவோம். நானும் நம்ம வளர தான் நம்மளோட ஆம்பிஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. என் கிளாஸ்ல ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு சொன்னோம்னா எங்க இருக்கானுன்னு தெரியல, எந்த வேலை செய்யணும்னு தெரியல. நானும் அதே கேஸ் தான். நானும் ஐபிஎஸ் ஆகணும்னு சொன்னேன். அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கல. சும்மா சொன்னது தானேன்ட்டு விட்டு இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே லைஃப் ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். இந்த 20s பிஃபோர் வரையும். 20s அப்புறம் ஒரு அடி ஒன்று விடும். காலேஜ் முடிச்சோடனே வேலை தேடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ரியாலிட்டி என்னன்னு தெரியும். இதுதான் லைஃப். இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃபே ஆரம்பிக்க போதுன்னு இருந்திருக்கும். 5th முடிச்சுட்டு 6th போகும்போது 6th போனா நம்ம ரான் ஆயிடலாம் கிளாஸ்ல அப்படின்னு இருந்திருக்கும். அப்புறம் 6th போனாலும் தெரியும், அங்க ஹோம்ஒர்க் எழுது, கிளாஸ் ஒர்க் எழுது, அதை எழுது, இது எழுதுன்னு சாவடிப்பானுங்க. அப்படியே அந்த பக்கம் வந்தா அப்படியே 6th இருந்து 7th 8th 9th 10th போனதுக்கு அப்புறம் 11th போனா நம்ம தான் மாசு. ஏன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் வேறு இருக்கு. அதெல்லாம் இதுக்கா நம்ம இன்னும் மாசு அப்படின்னா நமக்குள்ள நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது தானே. படத்துல எல்லாம் பாக்குறோம், 11th 12th படிக்கிற பசங்க எல்லாம் தாடி வச்சுன்னு சைக்கிள்ல ஃபிகர் உஷார் பண்ணு அந்த மாதிரி ஜாலியா இருப்பானுங்க. நம்மளும் அப்படிதான் இருப்போம்னு நினைப்போம். ஆனா எங்க வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் லைஃப்ன்றது இந்த படத்துலலாம் வர மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்லாம் ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட் இயர்ல காலேஜ் நம்ம கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம கண்ட்ரோல்ல காலேஜ் வராது, நம்ம காலேஜ் கண்ட்ரோலுக்கு போயிடணும். ஏன்னா பருப்பு வேகாது. காலேஜுக்குள்ள போனோம்னு ஒரு மோட்டிவேஷன் வந்துக்கும். நம்மளும் கெத்தா சுத்துறோம், மாஸ் பண்றோம், சாருங்களெல்லாம் கலாய்க்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கிளாஸுக்கு போகணும், அட்டண்டன்ஸ் வரணும், லேபுக்கும் போகணும், அதுக்குமே அட்டண்டன்ஸ் வேணும். அப்புறம் பிராக்டிக்கல் எழுது, அதெல்லாம் பாஸ் ஆகணும். அப்புறம் செம்முக்கு ஆல் டிக்கெட் வாங்க. அப்பா முடியல. காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம தாண்டா அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்துல வேலை தேட போவோம், பல்லாருன்னு வர. இதுக்கு முன்ன வேலை செஞ்சவங்களுக்கு பரவாயில்ல. இந்த ஸ்கூல் லீவ் விடும்போது வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஓகே, ஒரு அளவுக்கு ஒரு முன் அனுபவம் மாதிரி ஏதாவது சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கும். வேலை போய் இப்படிதான் கேட்கணும், இல்லை 4 பேர் இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல நான் காலேஜ் முடிச்சு வெளியூர் வேலைக்கு போயிட்டேன். அங்க போனா எனக்கு ஒன்னும் தெரியல. எனக்கு வீட்டு ஞாபகமாவே இருக்கு. அடுத்த நாளே பொட்டியை கட்ட. அப்புறம் ஊருக்கு வரும்போது நிறைய யோசனை. நம்ம ஏன்டா வந்தோம், நம்ம வந்துட்டோம், நம்ம வீட்டுல என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைப்பாங்க, நடா கொஞ்ச நாள் கூட தாங்க மாட்டானே, ஒரு நாள் கூட தங்கலையே அப்படின்னு மாதிரி யோசிப்பாங்கன்னு ஒரு மாதிரி. அப்புறம் எனக்குள்ளே நானே பிக்ஸ் பண்ணேன், ஏன் நம்மளால இருக்க முடியாது, நம்மளால இருக்க முடியும் அப்படின்ட்டு மறுபடியும் போனேன். அப்புறம் வேற இடத்துல வேலை கிடைச்சு அங்க செஞ்சு இப்ப அங்கதான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆஃப்டர் 20s மென்ஸோட லைஃப்ன்றது சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்க ஒரு போலியான பொய்யான ஒரு சொசைட்டி உருவாக்கின ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம பசங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், காலேஜ் முடிச்ச உடனே மாஸ்டர்ஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வேலைக்கு போகணும், வேலை இல்லையா வேலை தேடணும், வேலை கிடைக்கிற வரையும் தேடி வேலை செஞ்சு என்ன பண்றோம் இல்லையோ ஒரு வீடை கட்டிடணும். 25 வயசுக்குள்ள ஒரு பையனால எப்படி செட்டில் ஆக முடியும்? காலேஜ் முடிக்கிறதே 21 வயசுல. அவன் வேலை தேடவே எப்படியோ இறக்குறையோ 1 வருஷம் ஆயிரும். ஏதோ காலேஜில் பிளேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாச்சு அவன் அப்படியே போவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், தேடணும். அப்படியே வேலை கிடைச்சாலும் அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கணும். என்ன மாசம் ஒரு 15,000 ஆனா எங்க பெட்ரோல் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு போய் எப்படியோ ஒரு 10,000 நிக்கணும். 10,000 எப்படி அவன் வீடு கட்டுவான்? விற்கிற விலைவாசிக்கிறதுக்கும் செங்கல் சிமெண்ட் விலை எங்கேயோ இருக்குது. வீடு கட்டணும்னா குறைஞ்சபட்சம் இப்ப 10 லட்சமாவது வேணும். ஒரு சின்ன மோல்டிங் போடவே இப்போதைக்கு ஒரு 8 லட்சம் 9 லட்சம் தேவைப்படுது. இதோட வருமானம் இங்கதான் இருக்குது. ஆனா பொருளாதாரம் எங்கேயோ இருக்குது. சிமெண்ட் மூட்டை 600 ரூபான்றான், ஒரு செங்கல் 8 ரூபா 10 ரூபான்றான். எங்க போவானுங்க பசங்க? 25 வயசுக்குள்ள செட்டில் ஆகணும்னா அவனால எப்படி முடியும்? ஒரு மென்டல் ப்ரெஷரால அவனுக்கு பிடிச்சதை பண்ணாம, அவனுக்கு வந்ததை பிடிச்ச மாதிரி ஏத்துக்கிட்டு, மனசுக்கு பிடிக்காத வேலையை எவ்வளவு நாளைக்கு அவன் பிடிச்ச மாதிரி நடிப்பான். அதுக்கப்புறம் போனா 30 வயசு மேல போனா பொண்ணு தர மாட்டாங்க. சரி செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இந்த வயசுலயே சொட்ட உழுது. இப்ப இருக்கிற நிறைய பசங்களுக்கு மண்டையில முடி கொட்டுது. எனக்கும் தான் சேர்த்து சொல்றேன், எனக்குமே முடி கொட்டுது, தண்ணி சரியில்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்பெல்லாம் எதுக்குடா இது நீ பேசினுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் கண்டென்ட் கிடைக்கல. சரி இதை பேசுவோமேன்னு சொல்லிட்டு இது ஒரு
ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ ஏன் அந்த ஒரு ஐடியாவை நம்ம பேசி ஒரு 4 பேரோட இல்லை 4000 பேரோட கவலையை நம்ம பேசும்போது அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, கமெண்ட்ல ஏதாவது பேசுவாங்க, அப்படியாவது அவங்க ஃப்ரீ ஆவாங்கல்ல. அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பசங்களாம் உண்மையாக ரொம்ப பாவம். 25 வயசுல செட்டில் ஆகிறதுல ரொம்ப கஷ்டம். ஆனால் அதையும் மீறி சில பேர் பிஸ்னஸ் பண்றாங்க, ஒர்க் போயிட்டு பிஸ்னஸ் பண்றாங்க. ஆனால் கண்டிப்பா இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிஸ்னஸ் நாலேஜ் வளர்ந்துருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு இருந்திருக்கும். ஆனா இப்ப வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் சைடில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், சைட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை இந்த வீட்டிலேயே குக் பண்ணி அதை வந்து டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், பொருள் வாங்கி இ-காமர்ஸில் விற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ், இந்த டிஷர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும், டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க பசங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த டெக்னாலஜின்றது அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதுதான். அதையும் தாண்டி பசங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களா. பசங்க பாவண்டா, இதெல்லாம் ஏன்டா இவங்க உட்காந்து பேசினுக்கிற பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், வேற கண்டென்ட் இல்லை, இதை தான் பேசி ஆகணும். எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் ஓட்டலான்னு தான் பேசியிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு ஒரு 2 நிமிஷம் நடுவில் வீடியோஸ், மெயின்ஸ் அந்த மாதிரி போட்டு நான் கவர் பண்ணிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பசங்களாம் ரொம்ப பாவோட இந்த உலகத்துக்கு நம்ம தெரிய வைப்போம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. அதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும், என்டர்டைன் ஆக முடியும். போயிட்டு தூங்குங்க. குட் நைட்.